நாள் 18 கவன சிந்தனைகள். ஆவியானவர் இயேசுவின் தெய்வீக தன்மையையும் வேதத்தின் அதிகாரத்தையும் போதிக்கிறார். 1 யோவான் 4 முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 12:3 பவுல் சொல்லுகிறார், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவரே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவி தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கூட வஞ்சிக்க முயற்சிக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒருவன் பரிசுத்த ஆவியின் மூலமாகவா அல்லது பிற ஆவியின் மூலமாகவா அவன் கற்பித்து வல்லமையான காரியங்களை செய்கிறான் என்பதை உண்மையிலேயே நாம் எப்படி அறிவது? 2 முக்கிய கேள்விகளை பார்ப்போம். இயேசுவை குறித்து அவன் எப்படி கவனிக்கிறான்? யார் என்று சொல்கிறான்? வேதத்தின் முழுமையான அதிகாரம் குறித்த அவனுடைய கண்ணோட்டம் என்ன? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கள்ள போதனை, தவறான மதங்கள், கள்ள வழிபாட்டு முறையும் இந்த ஒரு கேள்வியிலே தோல்வி அடைகின்றன. அவர்கள் இயேசு யார் என்று சொல்லுகிறார்கள். சிலருக்கு, சில கள்ள போதனைகளுக்கு அவர் மேலே சென்று அவர் தேவகுமாரனாக மாறியவர், ஆனால் அவர் தேவனுடைய நித்தியகுமாரன் அல்லன்னு சொல்றாங்க. வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் மட்டுமே என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்களுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல போதகர், அதோடு நிறுத்திக்கிறாங்க. ஆனால் 2 யோவான் 10வது வசனத்திலே யோவான் எச்சரிக்கிறார், இயேசுவின் போதனைகளை மறுக்கும் ஒருவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவை தேவனுடைய ஒரே பேரான குமாரன், முழுமையான குமாரன் என்பதிலிருந்து அவர் ஒரு நல்ல மனிதர் என்று குறைக்கிற ஒருவனுடன் நீ கூட்டாளியாக இருக்க முடியாது. இயேசு என்பவரை நீ எப்படி கவனிக்கிறாய்? அந்த கேள்விக்கான ஒரு பதில், நீ அற்புதங்கள், அதிசயங்கள், அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அனுபவத்தை நீ அதிகமாய் தேடும்போது, இந்த கேள்விக்கான பதில் உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஆவியை நீ வரவேற்பாய் என்பதை தீர்மானிக்கிறது. ஏனென்றால் இயேசுவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்ற சோதனையிலே நீ தோல்வி அடைந்தால், நீ விசித்திரமான ஆன்மீக வெளிப்பாடுகளுக்கு உன்னையும் உன் மனதையும் உன் ஆவியையும் திறந்து விடுவாய். மேலும் நீ பிசாசின் மண்டலத்துடன் ஐக்கியத்திலே நுழைந்து விடுவாய். அதனால நினைவிலே கொள், பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இயேசுவின் தெய்வீகத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக, தேவ வசனத்தின் முழுமையான அதிகாரத்தை பற்றி என்ன? யாராவது அதை குறைத்தால் அல்லது நீக்கினால், தேவன் சொன்னதை விட தங்களுடைய கருத்துகள் முக்கியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு காரியத்தை குறித்து தேவ வார்த்தை சொல்லுவதை விட தங்கள் ஒப்பீனியன் முக்கியமானது என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் உள்ள அனைத்தையும் நான் எப்போதும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் பைபிளில் எனக்கு இருக்கிற மிக பிரச்சனை, எனக்கு புரியாததல்ல, நான் ஏற்கனவே புரிந்து கொண்டது. ஏன்னால் அதை நான் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தையின் முதன்மையான ஆசிரியர். அவர் ஒருபோதும் தேவனால் எழுதப்பட்ட வசனத்துக்கு புறம்பாக எதையும் சொல்ல மாட்டார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்ற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இயேசுவை தேவகுமாரனாகவும் அவருடைய வார்த்தையை இறுதி அதிகாரமாகவும் அந்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிவகை செய்யும். வேறு யாராவது இவற்றிலிருந்து வேறுபட்ட எதையும் சொல்லுவதை நீங்கள் கண்டால், கேட்டால், அவர்களுக்கு சரியான அபிஷேகம் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாய் நம்பலாம். ஆமென்.